Welcome to Max channel. Do not forget to like and subscribe. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் representation of function, vertical line test and example 1.1. Representation of a function. ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், அதாவது ஆர்டர்ட் பேர்ஸ்னால் இப்போ ஒரு பேர் அப்படின்னா நம்ம 0,1 அப்படி இல்லைன்னா 1,0 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 2,1 இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர்ட் பேர்ஸ். இந்த பேர்ஸை வந்து நம்ம வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஃபங்க்ஷனை. ஸோ ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். இந்த ஆர்டர்ட் பேர்ஸில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரெண்டாவது டேபிளர் ஃபார்ம்னால் இப்போது இது எக்ஸோடைய வேல்யூ அண்ட் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஈக்குவேஷனை 1 + x நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸுக்கு நான் 0 வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே வந்து 1 + எக்ஸோட வேல்யூ 0 ஆகும். ஸோ 1 + 0 வந்து 1. ஸோ எக்ஸ்க்கு நான் 0ன்னு கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 0 உடைய வேல்யூ எனக்கு 1ன்னு கிடைக்கிது. ஸோ இதை வந்து ஒரு டேபிளர் ஃபார்மில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படின்னா இப்போது எக்ஸுக்கு நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ எக்ஸுக்கு 0ன்னு நான் கொடுக்கும்போது எனக்கு எஃப் ஆஃப் 0 அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை இங்கே எழுதிக்கணும். எக்ஸுக்கு நான் 0ன்னு கொடுத்தா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு வந்து 1 கிடச்சிது. அதே மாதிரி நான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 + 1 வந்து 2 ஆகும். ஸோ எஃப் ஆஃப் 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு எனக்கு வேல்யூ வந்து 2 கிடைக்குது. இதை வந்து ஒரு டேபிளர் ஃபார்மில் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷனை வந்து ஆர்டர்ட் பேர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், டேபிளர் ஃபார்ம் அண்ட் தென் ஏரோ டயக்ராம்னா ஏன்றது அண்ட் பின்றது. ஸோ ஏல வந்து 0வும் 1ம் நான் கொடுக்கும்போது எனக்கு ஃபங்க்ஷன் பியில் வந்து 1,2 கிடைச்சிருக்கு. இதை வந்து ஃபங்க்ஷனில் ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணும்போது 0 வந்து எக்ஸாக இருக்கும்போது எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் 1 கிடைக்குது அண்ட் 1ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து 2 கிடைக்குது. இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்து மென்ஷன் பண்ணோம் ஏரோ டயக்ராமில். இது ஏரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அண்ட் கிராஃபிக்கல் ஃபார்ம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம வரையும் போது இது 0, இது எக்ஸோடைய பிளாட்ஸில் வந்து 1 2 3, இங்கே வந்து 1 2 3 நமக்கு இருக்கும் ஒய் ஆக்சிஸ்னால். அண்ட் இப்போ வந்து நமக்கு 0 கொடுக்கும்போது 1, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0னா ஒய் ஆக்சிஸ் 1 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 1ஆக இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ் வந்து 2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1ஆக இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ் வந்து எனக்கு 2 கிடைக்குது. இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஸோ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஆர்டர்ட் பேர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அண்ட் டேபிளர் ஃபார்மாக ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஏரோ டயக்ராமில் அண்ட் தென் கிராஃபிக்கல். ஸோ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறோம். அண்ட் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கர்வ், அதாவது ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த கிராஃபில் கர்வ்ஸ் இருக்கும். அந்த கர்வ்ஸில் அந்த கர்வ்ஸ் கொடுத்துருக்க எல்லா கர்வ்ஸுமே ஃபங்க்ஷனாக நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மூலிமா டிஃபைன் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து 4 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 டயக்ராம்ஸும் கர்வ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ a curve drawn in the graph represent a function. இந்த கர்வ்ஸ் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து if every vertical line intersects a curves at only one point, அதாவது இந்த கர்வ்ஸ் நம்ம வெர்டிக்கல் லைன்ஸ் வரையும் போது ஒரே ஒரு பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ஃபஸ்ட் டயக்ராமில் வந்து பார்த்தோம்னா நம்ம வெர்டிக்கல் லைன்ஸ், அதாவது சிமிலர் டு ஒய் ஆக்சிஸ்க்கு நம்ம வெர்டிக்கல் லைன் வரையும் போது நமக்கு Pன்ற பாயிண்ட் Qன்ற பாயிண்டில் இந்த கர்வில் 2 பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அதனால் இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. அண்ட் இந்த கிராஃப் செகண்டோடைய கிராஃபில் வந்து நம்ம வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸில் ஒரு லைன் வரையும் போது Pன்ற ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அதனால் இது ஒரு ஃபங்க்ஷன். சிமிலர்லி தேர்ட் டயக்ராமில் வந்து 2 பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. நம்ம வெர்டிக்கலாக வரையக்கூடிய லைன் வந்து இந்த ஒரு பாயிண்ட் 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கனால இது ஃபங்க்ஷன் இல்லை. அண்டு ஃபோர்த் ஒனில் வெர்டிக்கலாக நம்ம ஒன்று இந்த சைடு இல்லை இந்த சைடு ஏதாவது ஒரு சைடில் நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் லைனை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணும்போது வரையும் போது ஒரே ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு அந்த வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பார்க்கும்போது செகண்ட் டயக்ராமும் ஃபோர்த்துலேயும் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு பாயிண்டில் வந்து அந்த கர்வ்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிறதுனால இது ரெண்டும் ஒரு ஃபங்க்ஷன். இது ரெண்டும் ஃபங்க்ஷன் இல்லை. அதாவது ஃபிகர் 1.1a அண்ட் ஃபிகர் 1.1c வந்து ஃபங்க்ஷன் இல்லை. ஏன்னா 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது வெர்டிக்கல் லைன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம வந்து ஒரு கர்வில் இருக்கக்கூடிய கிராஃபில் கொடுக்கக்கூடிய கர்வ்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மூலிமா டிஃபைன் பண்ணலாம். வெர்டிக்கல் லைன் வரையும் போது அந்த கர்வில் ஒரே ஒரு பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். சொல்யூஷனில் ஃபிகர் 1.1a அண்ட் ஃபிகர் 1.1c do not represent a function as a vertical line meets in 2 points. So
1a and 1c la vertical line meets at 2 points, hence it is not a function. While at the figure 1.1b and 1.1d is a function because the vertical line intersects only one point, hence it is a function. Example 1.1. Example 1.11 ஏன்ற செட்டில் 1 2 3 4ன்னு எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பி செட்டில் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே செட்ஸு. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏ டென்ஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 1. அப்படி இருந்தால் இந்த ஃபங்க்ஷனை ஒரு ஏரோ டயக்ராம், டேபிளர் ஃபார்ம், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அண்ட் கிராஃபிக்கல் ஃபார்மில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நமக்கு கிவன் டேட்டா ஏல இருக்கக்கூடிய செட்ஸ்லாம் 1 2 3 4 இருக்குது. பியோடைய செட்டில் 2 5 8 11 14 கொடுத்துருக்காங்க. அண்ட் த ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 1 என்ற ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இதுதான் எக்ஸோடைய வேல்யூஸு. ஸோ இந்த ஏல இருக்கக்கூடிய எக்ஸோடைய வேல்யூஸை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் என்னன்றது தெரியும். ஸோ 3x - 1 ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் இருக்க இடத்துல 1 அண்ட் 2 அண்ட் தென் 3 அண்ட் தென் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல 1 அண்ட் இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 1 கொடுக்கும்போது 3 × 1 - 1. ஸோ 3 × 1 is 3 - 1. 3 - 1 is equal to 2. சிமிலர்லி எக்ஸ்க்கு நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் 2 வேல்யூ 3 × x is equal to x வேல்யூ 2 கொடுக்குறேன். 3 2s are 6 - 1 is 5. 3 × 3 is 9. 9 - 1 is 8. And then 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 × 4 - 1. ஸோ 12 - 1 is equal to 11 கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ 1 கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் 2 எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 2 கிடைக்குது. 2 போது 5, 3 கொடுக்கும்போது 8 அண்ட் 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 11 கிடைக்குது. ஏரோ டயக்ராமில் ஏல இருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கணும். 1 2 3 4 அண்டு பியில் கொடுத்துருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் 2 5 8 11 14. இப்போ நம்ம எக்ஸ்க்கு 1 நம்ம கொடுக்கும்போது நமக்கு 2 கிடைக்குது ஃபங்க்ஷன். ஸோ 1 to 2, 2 to 5 and 3 to 8, 4 to 11 ஏரோ டயக்ராமில் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ் is equal to 3x - 1 எழுதிக்கலாம். இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கூட நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். செகண்ட் டேபிளர் காலமில் எக்ஸ்க்கு நான் 1 கொடுத்தேன். ஸோ x1 எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்தையும் எழுதிக்கணும். எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 கிடைக்குது. 2 கொடுக்கும்போது 5, 3 கொடுக்கும்போது 8, 4 கொடுக்கும்போது 11. சிமிலர்லி நம்ம நோட் பண்ணிக்கணும். தேர்ட் வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 2, 5, 3, 8 அண்ட் 4, 11 சொல்லிட்டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர்ட் பேர்ஸ்னால் பேர்ஸில் எடுத்ததும் ஆர்டர் பேர். ஸோ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு பேர்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். 1 கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் 2 கிடச்சிது. எக்ஸ்க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடச்சிருக்கு. அண்ட் 3 கொடுக்கும்போது 8, 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 11 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்கல் ஃபார்மில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4, ஒய் ஆக்சிஸில் சிமிலர்லி 2 நமக்கு 11 வரைக்கும் இருக்கிறதுனால 11 வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் 1 இருக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். இப்போ ஒய் ஆஃப் ஆக்சிஸ் தான் எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 இருந்தால் ஒய் ஆக்சிஸில் வந்து 2. எக்ஸ் ஆக்சிஸில் 1 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 2 அண்ட் தென் செகண்ட் வந்து 2, 5. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2 அண்ட் தென் ஒய் ஆக்சிஸில் 5. 3 கொடுக்கும்போது 3, 8 கிடச்சிருக்கு. ஸோ 3 அண்ட் 8, 4, ஒய் ஆக்சிஸில் 11. இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். எக்ஸாம்பிள்